திருநெல்வேலி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களுடைய இந்த ஆண்டின் இறுதி பகுதியில எங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 நாள் விபிஎஸ் நடந்துட்டு இருக்குது. அதாவது இந்த விபிஎஸ்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள், அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வேதத்தில் உள்ள வசனங்கள், பாடல்கள், கதைகள், நல்ல அவங்க கலரிங் பண்றதுக்கு நிறைய அவங்களோட ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு கடவுளுக்கு பயந்து வாழ்றது எப்படி அப்படிங்கறத சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைங்க அவ்வளவு மகிழ்ச்சியா அவங்க ஒவ்வொரு நாளையும் கழிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் வரப்போற vlogல நீங்க பார்க்க போறீங்க. நீங்களும் தெரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் தெரிந்து கொண்டேன். சூப்பர் சூப்பர். என்ன பண்ணிட்டாரு? காட்டில இருக்க மோசையை அழிக்கிறதுக்காக ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணிருங்க, அடிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அடிச்சு போட்டாங்க. ஆனா ஒரே ஒரு அம்மா மட்டும் அவங்க குழந்தைய அடிக்கிறதுக்கு மனசு இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, ஒழிச்சு வச்சிருந்தாங்க 3 மாசமா. அப்புறமா அந்த குழந்தைய பார்த்துக்க முடியல, என்ன பண்ணாங்க, தண்ணியில ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டியில அந்த குழந்தைய வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பி விட்டாங்க. அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அக்கா பின்னாடியே அனுப்பிட்டாங்க. அந்த அக்காவை பார்த்துட்டு பெட்டி அப்படி தண்ணியில ஆடி ஆடி கொண்டு போய் ஓரமா நின்றுச்சு. அந்த இடத்துல யாரு இருந்தா, ராஜாவோட பொண்ணு இருந்தாங்க, இளவரசி இல்லையா. அந்த இளவரசி பார்த்துட்டு என்னதான் இருக்கு அந்த பெட்டியில அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன இருந்துச்சு, அழகா ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை பார்க்கவே ரொம்ப கியூட்டா உங்கள மாதிரியே இருந்தனால அந்த இளவரசிக்கு அந்த குழந்தைய கொல்றதுக்கு ரொம்ப மனசு வராதனால என்ன செஞ்சாங்க, இந்த குழந்தைய நான் என்ன பண்ண போறேன், வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே எடுத்து வளர்த்தாங்க இல்லையா. தண்ணியில இருந்து நான் இந்த குழந்தைய எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மோசே அப்படின்னு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க, என்ன சொன்னாங்க, மோசே மோசே. ஆமா, இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து என்ன நீ என்னோட தம்பியை அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், அடிச்சு போட்டுறான். அடுத்த நாள் 2 பேர் சண்டை போடும்போது என்னடா நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேத்து பார்த்தவன் என்ன பண்றான், நேத்தே நீ வந்தானே இன்னைக்கு என்ன அடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மூசைக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பயம் வந்துருச்சு. அதனால அவன் அங்க இருந்து எங்க ஓடி போயிடுறான், காட்டுக்கு ஓடிடுறான். காட்டுல
வந்துட்டு 40 வருஷமா இருக்கா. எத்தனை வருஷமா? 40 வருஷமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா? 40 வருஷமா ஆடு மேய்ச்சி இப்ப மோசே கத்துக்கிட்ட எல்லாமே மறந்து போச்சு. மோசேக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? எழுத தெரியும். நான் 1 2 3 சொல்லுவேன். கையே வைக்க கூடாது பலூன்ல. சரியா? கை வச்சா அவுட். கை வைக்காம உடைக்கணும் பலூனை. உடைக்கலாமா? அழுத்தியே உடைக்கணும். 1 இல்ல சேர்ந்து சொல்லலாமா? 1 2 3 ஸ்டார்ட். சீக்கிரம் கை வைக்க. ஓகே சீக்கிரம் சீக்கிரம் அடே போறீங்க. சீக்கிரம் 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 வேகமா வேக. வேற வேற பலூன் வைங்க. அந்த டீம் இந்த டீம் வேற பலூன் வைங்க. வேற பலூன் வச்சுங்க. எடுத்துல அது கண்டுபிடி சொல்லுங்க. அன்புள்ள இயேசுப்பா, இந்த மத்தியானத்துக்காக உங்களுக்கு நன்றி இயேசுப்பா. நாங்க நிறைய பாட்டு கதை வசனத்தை கத்துக்கிட்டோம். எங்க வாழ்க்கைக்கு இந்த வசனங்களும் பிரயோஜனமா இருக்கட்டும் இயேசுப்பா. எங்களை பிளஸ் பண்ணுங்க. எங்களுக்கு நல்ல சுகம் தாங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்க டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க. எங்க பிரின்சிபால் மேம் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு வந்து பாட்டுலாம் சொல்லி கொடுத்த அக்கா அண்ணாவோட ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். வெரி குட் வெரி குட் வெரி குட். சார் நாளைக்கு நிறைய பாக்குறதுக்கு வெளிநாட்டுல இருந்து பொம்மைலாம் வரும். எத்தனை பேர் பொம்மைலாம் பார்க்கணும் ஆசை? போன வருஷம் பாத்தீங்களா? பொம்மைலாம் பேசுச்சா? நாங்க நாளைக்கு பேசுற பொம்மைலாம் கூட்டிட்டு வரோம். உங்க கூட எல்லாம் வந்து பேசும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், நிறைய பொம்மைகள்லாம் வரும். ஓகேவா? யாரும் லீவ் போட கூடாது. ஆமா, மத்தியானமா இது கடலாம் அடிக்கலாம். சரி, இப்ப டீச்சர் மிஸ் வந்து இப்ப உங்களுக்கு சொல்லுவோம். என்ன பண்ணுறோம்? பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த 3 நாளும் நமக்கு உங்களுக்காக இந்த குட்டி பிள்ளைங்க இன்னும் 3 பேர், இன்னொரு அக்கா இன்னைக்கு வரல. 3 அக்காவும் சிஸ்டர் பிரதர் இன்னைக்கு வந்திருக்க சகோதரர்கள் எல்லாம் உங்களுக்காக வந்து பாட்டு பாடி ஏசப்பா பத்தி சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அவங்கள 3 நாள் மத்தியில இருந்தாங்க இல்லையா? அவங்க ஒரு சின்ன பாமா பண்ணலாம். வாசிக்கிறேன். 4 நாட்கள் நம்ம கேரல்ஸ் போனோம். சரிங்களா? 4 நாளுமே கம்பல்சரி வந்தவங்க பேர் வாசிக்கிறேன். ஒரு மணி எடுத்து முதலாவது 4 நாட்களும் வந்த ஜூலி நல்ல கலாட்டங்களா ஜூலி. அதுக்கப்புறம் விஜயாக்கா, கிஷோர் பிரபு பிரபு ஸ்ரீமந்தன் இருப்பா. தேங்க்யூ.